உந்தன் போக்கை கண்டிக்கின்றோம். இந்திய பிரதமர் மோடியே உந்தன் போக்கை கண்டிக்கின்றோம். வாயால் உடைசிடும் மோடியே டிஜிட்டல் இந்தியா என்னாச்சு? 15 லட்சம் என்னாச்சு? கவனம் கொடுக்கிறதுக்கு இந்த அரசு தவறி இருக்குது. இந்த அரசு தவறி இருக்கக்கூடிய அரசை நாம வீட்டுக்கு அனுப்பணும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய மத கலவரங்களை உருவாக்குறதுக்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் இந்த அரசு செஞ்சிருக்கு. 2/3 மெஜாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறோம். 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி நம்ம ஜெயிக்கணும். மோடி அறிவிக்கிறார் 370 சீட் நம்ம வரணும்னு சொல்லிட்டு. 370 எத்த குறிக்குதுனாக்கா இன்னைக்கு 3ல் 2 பங்கு வந்துட்டாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு திருத்தங்களை கொண்டு வரணும். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்க மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் ஒரு மந்திரி, ஒரு பிஜேபி தலைவர் எகடேண்டூர் கூட தொடர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல கேரண்டீடு என்ன இருக்குது? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நாம எந்த கடவுளை வணங்கலாம், நாம எந்த உணவை உண்ணலாம், நம்மளுடைய வழிபாட்டு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் திருத்தங்க பண்ணக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணனாக்கா 370 சீட்ல தான் நாங்க மாத்திடுறோம். 363 தான் போதும். ஆனா அவன் ஏன் 370 சொல்றானாக்கா காஷ்மீர் 370 ஆர்டிகல் இன்னைக்கு திருத்தம் பண்ணியிருக்கிறோம். அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களே இதோட நுழைக்கணும். அப்ப இந்த ஆட்சி மறுபடியும் வந்தாக்கா மிகப்பெரிய கஷ்டங்களை தொழிலாளி வர்க்கமோ விவசாயிகளோ சாதாரண மக்கள் அனுபவிக்கான்றதை இன்னைக்கு கண்கூட நம்ம பார்க்கணும். அந்த வகையில இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மெமரண்டம்ல கூட வறட்சி மாநிலமா கர்நாடகத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு 31,000 கோடி ரூபாய் வறட்சி நிதியா கொடுக்கணும். தேசிய பேரிடரா அறிவிச்சு அந்த நிதியை ஒதுக்கணும். இந்த மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு அதை இந்த மத்திய அரசு கொடுக்கணும். என்ன அநியாயம் பார்த்தாக்கா நம்ம 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியா கொடுக்கணும். மத்திய அரசு ரிட்டர்னுக்கு அவன் எவ்வளவு கொடுக்குறான்னு பார்த்தாக்கா 4 லட்சத்தி சில்லற கோடி ரூபாய் கொடுக்குறான். அதே உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு எவ்வளவு கொடுக்குறான்னாக்கா 2 லட்சத்தி சில்லற கோடி ரூபாய் கொடுக்குறான். ஆனா அவனுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுக்குறான்னாக்கா 22 லட்சம் கோடி ரூபாய் யூபி அரசு கொடுக்குறான். அப்போ இந்த மாநிலம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான், வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறானாக்கா இது எல்லாம் பாரத்தையும் தூக்கி இந்த மாநிலம் மேல போட்டு அந்த வட மாநிலங்களுக்கு வசதி செய்யக்கூடிய வேலையை இந்த ஆட்சியாளர் செஞ்சிருக்கிறத நாமெல்லாம் பார்க்கணும். தங்க வயல்ல கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதேதான். இன்னைக்கு அதே வறட்சி மாநிலம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நாம கேட்கிறோம், அறிவிக்க தயாரா கிடையாது. 31,000 கோடி ரூபாய் இந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும், கொடுக்கறது கிடையாது. 32 ரூபாய் கொடுக்குறோம், 1 கேஜி அரிசியை நீங்க கொடுங்க, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நாங்க இலவசமா அரிசியை கொடுக்குறோம் அப்படின்னு மாநில அரசு சொன்னோம். ஆனா இந்த மோடி அரசு அது கொடுக்க தயார் இல்லை. இன்னைக்கு அவருடைய படத்தை போட்ட ஒரு 5 கேஜி பேக 29 ரூபாய் கேஜின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கடைகளையும் ரேஷன் கடைகளில் விற்கிறதுக்கான வேலைகளை இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு. இலவசமா கொடுக்கறதுக்கு அரிசியை கொடுக்க தயாரா இல்லை. ஆனா 29 ரூபாய் விலை போட்டு மோடியினுடைய படத்தை போட்டு பாரத் பிராடி அதனுடைய பேர் அது போட்டு விற்கிறதுக்கு தயாராக்குறாங்க. இன்னைக்கு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சட்டவிரோதமானது. அரசியல் கட்சிங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸை டோனர்ஸ் கிட்ட வாங்கினாக்கா அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தாங்க பிஜேபி அரசு. லோக்பால் கொண்டு ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்ன இதே மத்திய அரசு இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு ஊழலை ஒழிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சரியா தலையிட்டு எஸ்பிஐ பர்மிஷன் கேட்கணும். ஜூனுக்கு தான் நாம அந்த டீடைல்ஸ் வெளியே கொடுப்போம் மத்திய அரசுடைய வலியுறுத்ததுனால. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, 12ஆம் தேதியே நீங்க எந்தெந்த டீடைல் யார் யார் எந்தெந்த பணக்கார எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்குறானோ அது 12ஆம் தேதியே நீ வெளியிடணும்னு சொல்லி சில நேரங்கள்ல சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு நல்ல தீர்ப்புங்களை கொடுக்குறாங்க. அது பில்கிஸ் பானு கேஸ், இந்த விஷயம். இதே சண்டிகர்ல ஒரு மேயர் எலெக்ஷன் நடக்குது. மேயர் எலெக்ஷன்ல 13 பேர் பிஜேபியினுடைய கார்பரேட்டர்ஸ், காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்தாக்கா 20 கார்பரேட்டர்ஸ், 8 காங்கிரஸ், 12 ஆம் ஆத்மி பார்ட்டி. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் உட்கார்றாரு,
அந்த தேர்தல் நடக்குது. தேர்தல் வந்து அறிவிக்கிறார் பிஜேபி வெற்றி பெற்றதான்னு சொல்லிட்டு 13 கார்பரேட்டர் கூடிய பிஜேபி ஜெயிச்சாச்சுன்னு சொல்றாரு. ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனா ஹைகோர்ட் வந்து இல்ல இதை வந்து நாங்க தள்ளுபடி செய்ய முடியாது. ஆமா இது பிஜேபி கார்பரேட்டர் தான் ஜெயிச்சிட்டாரு, சேர்மன் ஆயிட்டாரு. சுப்ரீம் கோர்ட் போன பிறகு சுப்ரீம் கோர்ட் அந்த வீடியோ எடுத்து பார்த்தாக்கா அந்த எலெக்ஷன் ஆபீசர் வந்து திருத்தம் பண்றாரு. காங்கிரஸ் போட்டக்கூடிய 8 ஓட்டுக்கு மேல இன்னொரு போர்டு வச்சுட்டு அதை டிஸ்குவாலிஃபை பண்றாரு, டிஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 20 ஓட்டை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க, இல்ல பிஜேபி ஜெயிச்சது வந்து தப்பு. அது ஒரு கேள்வியை கூட கேட்கறாங்க, ஒரு பிஜேபியினுடைய மோதியை கேட்கிற மாதிரி. நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களெல்லாம் வித்துனே இருக்கிறிய, அது கொள்கைகளை வந்து ஜனங்களுக்கு எடுத்து வைக்கணும். வரக்கூடிய இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பினரும் சரி, நம்மளுடைய வேற வெகுஜன அமைப்புகளும் சரி, இந்த ஊர் முழுக்க பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கான வேலைகள்ல வந்து நாம இன்னிலிருந்து இறங்கணும். இன்னிலிருந்து இறங்குனதுனாக்கா இப்ப காங்கிரஸ்காரங்க ஒரு கூட்டத்தை பண்ணாங்க, அவங்களுடைய 5 திட்டங்களை வந்து பிரச்சாரம் பண்றது. அந்த 5 திட்டங்களும் அவங்க பிரச்சாரம் பண்ண நல்லதுதான், சிபிஎம் கூட வரவேற்கிறோம். என்ன சொல்றானாக்கா மக்களுடைய வரி பணம் நேரடியா போய் அவங்க கையில சேருது. 2000 ரூபாய் போகுது, ரேஷன் பணம் போகுது, இலவச பஸ், பெண்களை வந்து ஊக்குவிக்கின்ற வகையில இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில் அடுத்த பிரச்சாரம் பண்ணணும், பிஜேபியுடைய மதவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ணணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பி அவர் வந்து பிஜேபியை பத்தி பேசுறது கிடையாது. 2000 பேருக்கு பொசஷன் சர்டிபிகேட் கிடைச்சிச்சுன்னா ஏற்கனவே நாங்க பணம் கட்டியாச்சு. அந்த பணம் கட்டிய பணத்துக்கு வந்து 10க்கு 15 இந்த வீடை வந்து பொசஷன் சர்டிபிகேட் அது கேரண்டி. வீடு இருக்கக்கூடிய 10,000 வீடுக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கோம் எம்பி. இந்த ஊருக்கு இரவால் திட்டத்துல தண்ணீர் இல்ல, உங்க அரசு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நீ கூட எம்பி நீ பேசியிருக்கணும். இந்த ஊருக்கு வந்து டபுள் ட்ராக் மத்திய அரசு மூலியமாக மாநிலத்துல இருந்து பங்கால்பேட்டை வரைக்கும் டபுள் ட்ராக், அதை பத்தி பேசணும் இந்த ஊருடைய எம்பி. நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நினைச்ச மக்களை நம்பி இருக்கிறவங்க, தொழிலாளி வர்க்கத்தை நம்பி இருக்கிறவங்க, விவசாய இயக்கத்தை நம்பி இருக்கிறவங்க, நம்ம பணம் காசுக்காக இல்லை, இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நம்ம நாட்டுடைய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு அதை காப்பாற்றணும். இன்னைக்கு பார்த்தோம்னா பிரதமர் மோடி இதுவரை பார்லிமெண்ட்ல வந்து மக்களுடைய பேச்சில் நேரடியாக வாதம் பண்ணது பேசுனதில்லை. இந்த 10 ஆண்டு காலத்துல பார்த்தோம்னா முதல் 5 ஆண்டு காலத்துல 135 முறை தான் பார்லிமெண்ட் சிட்டிங்ஸ் நடந்திருக்கு. இந்த முறை பார்த்தோம்னா வேற 55 முறை தான் நடந்திருக்கு. மற்றதெல்லாம் வெறும் வேஸ்டா போயிருக்கக்கூடிய பார்லிமெண்ட் சிஸ்டத்தை நீங்க நாசம் பண்ண முடியாது நிலம் வந்திருக்கு. எல்லாத்தையும் நீங்க நாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலம் வந்திருக்கு. நீங்க பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய ஜியோ அவர் கூட இன்னைக்கு ரிசைன் பண்ணிக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜு ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு எலெக்ஷன்ல பிஜேபி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நாடு என்ன மதசார்பு இருந்ததோ மக்களுக்காக இருந்த அந்த பொருளாதார கொள்கையை இன்னைக்கு நாசம் பண்ணியிருக்காங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம மக்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு. அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் ನನ್ರಿ ಕೂರಿ இந்த போராட்டத்தை ಅದಕ್ಕೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವನ್ನು ವಿರೋಧಿಸಿ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಕೂಡ ದೆಹಲಿಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಿದರು, ಅದನ್ನು ಟೀಕೆ ಮಾಡಿದರು. ಆದರೆ ಇವ್ರು ಕೊಡುವಂಥ ನಿಧಿಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದು ಕಡೆ ಅದು ನಡೀತಾ ಇದೆ ಸರ್. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಕಡೆ 32 ರೂಪಾಯಿ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ, ನಮಗೆ ಅಕ್ಕಿ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ. ಈ ಸರ್ಕಾರ ಬಂದ ಮೇಲೆ ಅವರು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಧಾನಿಗಳ ಭಾವಚಿತ್ರವನ್ನು ಹಾಕಿ 29 ರೂಪಾಯಿಗೆ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಕೂಡ ಅನ್ಯಾಯ. ಅಂದರೆ ನಮಗೆ ಕೊಡಬೇಕು ಅವರು. ನಾವು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕೊಟ್ಟರೆ ಜನರಿಗೆ ಒಂದು ಉಚಿತವಾಗಿ ಸಿಗುತ್ತೆ. ಇವರು 29 ರೂಪಾಯಿ ಹಣ ಹಾಕಿ ಇವರ ಫೋಟೋಗಳನ್ನ ಹಾಕಿ ಎಲೆಕ್ಷನ್ ಮೂಡ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ. ಅದು ಕೂಡ ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮೋಸ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇನ್ನೂ ಹಲವಾರು ಬೇಡಿಕೆಗಳು ಇಲ್ಲಿದೆ ಸರ್. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಸ್ಥಳೀಯವಾಗಿ ನಾವು ಹೇಳೋದು, ಇಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋರಾಟಗಾರರು ಇವಾಗಲೇ ಶಿಕ್ಷಣ ಮುಖ್ಯ ಮತ್ತು ಕಾಲೇಜುಗಳು ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇದ್ರೂ ಕೂಡ BGM ಅಲ್ಲೂ ಗಣಿ ಪ್ರದೇಶ ಇದೆ ಸರ್. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಅಧ್ಯಯನ ಮಾಡಿದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ನಮ್ಮ ಜನರ ಪಾಡು ಏನಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಸುಮಾರು ಒಂದು 10,000 ಮನೆಗಳಿದೆ. ಅದನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವನ್ನು. ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಹಣ ಕಟ್ಟಿದ್ದೀವಿ, ಅದನ್ನು ಇವರು ಪೊಸೆಷನ್ಸ್ ಹಕ್ಕುಪತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ಇನ್ನು 10,000 ಮನೆಗಳು 99% ಶೆಡ್ಯೂಲ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಬಾಳುವಂಥ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಬೇಕು. BML ಕಾರ್ಖಾನೆ ಇದೆ ಸರ್. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ಥಳೀಯರಿಗೆ, ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯವರಿಗೆ, ನಮ್ಮ ತಾಲೂಕವರಿಗೆ ಕೊಟ್ಟರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇವಾಗ ಎಲ್ಲ ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾದಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾರೆ BML.
ಕಾಯಂ ಕೆಲಸನೇ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇಲ್ಲಿರುವ ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಬೀಜಮಿಲ್ ಕಾರ್ಮಿಕರ 50% ಹಣ ಕೊಡ್ಬೇಕು, ಅದನ್ನು ಅವರು ಇನ್ನೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ. ಮತ್ತು BML ಅನ್ನು ಖಾಸಗೀಕರಣ ಮಾಡಬಾರ್ದು. KGF ನಗರನೇ ಉಂಟಾಗಿದ್ದು BGML ಮತ್ತು BML ಇದೆ. ಅದು ಇನ್ನೊಂದು ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸನ್ನು ನಿರಾಕರಣೆ ಮಾಡೋ ಒಂದು ಕೆಲಸ, ಇಡೀ ಪ್ರೈವೇಟೈಸ್ ಮಾಡೋದು, ರಿಸರ್ವೇಷನ್ನ ಇಲ್ಲದೆ ಮಾಡೋದು. ಮತ್ತು ಇವಾಗ 15,000 20,000 ಜನ ದಿನನಿತ್ಯ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ. ನಮಗೆ ಮಾರಿಕೊಮ್ಮಿಂದ ಬಂಗಾರಪೇಟೆವರೆಗೂ 2 ಅಲಿ ಡಬಲ್ ಟ್ರ್ಯಾಕನ್ನು ಮಾಡಿಕೊಡಬೇಕು. ಅದು ಒಂದು ಕಡೆ. ಇಡೀ ತಾಲೂಕಿಗೆ ಈ ಕಡೆ ಬೇತಮಂಗಲದಿಂದ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ. 8 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದೆ, ನಮಗೆ ಎರಗೋಲ್ ನೀರಿಲ್ಲ. ಅದೇ 35 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಆ ಕಡೆ ನಾವು ನೀರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪ್ಯುಲೇಷನ್, ಒಂದು 3 ಲಕ್ಷ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಇರುವ ಜಾಗ ತಾಲೂಕು, ಒಂದು 2 ಲಕ್ಷ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಇರುವ KGF ನಗರ. ಇಲ್ಲಿ ನೀರು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ಅದು ಗ್ರಾವಿಟಿ ಫೋರ್ಸ್ನಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ನೀರು. ಅದು ಒದಗಿಸದೆ ಇರೋದು ಒಂದು, ಅದು ತಾವು ಬರೀಬೇಕು ನಮ್ಮ ತಾಲೂಕಿಗೆ ಬೇಕೆಂಬುದು. ಅದು ಕೂಡ ಅಲ್ಲದೆ KGFನ ಎಲ್ಲ ಸರ್ಕಾರಿ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ, ನಾಡ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಉತ್ತಮ ಸೇವೆ ಕೊಡಬೇಕು. ಇವಾಗ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಉದಾಹರಣೆಗೆ, ಇನ್ಕಮ್ಮು, ರೆಸಿಡೆನ್ಷಿಯಲ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನಾವು ಬಾಂಡ್ ಮಾಡಬೇಕು, VO ಹತ್ರ ಅಟೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು, ಮತ್ತು ಅಲ್ಲೇ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇರಬೇಕು. ಇದು ನೀವು ನೋಡಿ ಯಾವುದು ಬೇಕು, ಹತ್ರ ಒಂದು 300-400 ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಗುತ್ತೆ ಸರ್. ನಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬಂದರೆ, ನಮ್ಮ ಆಫೀಸ್ಗೆ ಏನಾದರೂ ಫೀಸ್ ಬಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು 40 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತೆ ಅಷ್ಟೇ ಫೀಸ್. ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ಇವಾಗ ಇದು ಹೊಸ ಅಡ್ಮಿಷನ್ಸ್ಗಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಮತ್ತು ಪೆನ್ಷನ್ ಸರಿಯಾಗಿ ಜನರಿಗೆ, ವಯಸ್ಸಾದವರಿಗೆ ಸರ್, ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ, ಇವತ್ತು ಬಾ ನಾಳೆ ಬಾ ಅಂತ ಪೆನ್ಷನು ಸರಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಮತ್ತು ಇವಾಗ ಒಂದು ರಾಂಗ್ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಧಾರ್ ಕಾರ್ಡು ರಿನ್ಯೂ ಮಾಡಬೇಕು, ಮತ್ತು ಇದನ್ನು ರಿನ್ಯೂ ಮಾಡಬೇಕು, ನೀವು ತಮ್ಮ ಇಡಬೇಕಂತ ಈ ಪ್ರೈವೇಟ್ ಏಜೆನ್ಸಿಗಳು ಏನಿದೆಯೋ ಅವರೆಲ್ಲ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಹಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ನಮಗೆ ಒಂದು ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಜನರಿಗೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ನಮ್ಮ ಆಡಳಿತ ಕೊಡಬೇಕೆಂಬುದು ಒಂದು ಇಷ್ಟು ಬೇಡಿಕೆಗಳು. ಇದು ಕೆಳಗೆ ಇರುವ ಬೇಡಿಕೆ ತಮ್ಮ ಮುಖಾಂತರನೇ ಆಗುತ್ತೆ. ತಾವು ದಯವಿಟ್ಟು ಮಾಡಿದರೆ ಜನರಿಗೆ ತುಂಬ ಉಪಯೋಗ. ಸರಿ ಸರ್, ಪ್ಲೀಸ್ ಅದನ್ನು ಮಾಡಿ ಅಂತ. ಇದನ್ನು CPM ಪಕ್ಷದ ತಾಲೂಕು ಸಮಿತಿಯಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲ ತಾಲೂಕು ಮುಖಂಡರುಗಳಿದ್ದಾರೆ, ಅವರ ಪರವಾಗಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ. ಪಾನ್ ಕಾರ್ಡ್ಗೆ, ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗೆ 380 ರೂಪಾಯಿ ಯೂನಿಯನ್ ಬ್ಯಾಂಕ್ ಎಲ್ಲ ತಹಸೀಲ್ದಾರ್ ಗಿಟ್ಟ ಎಷ್ಟು 380 ರೂಪಾಯಿ சாத்தால பான் கார்டுக்கும் ஆதார் கார்டு பெரிய இன்சல் மாத்துக்கு 380 ரூபாய் வாங்குறான். எங்க இருக்கிற சர்க்கார் என்ன பண்றான், தாசில்தார் என்ன பண்றான், அதெல்லாம் வந்து அனுப்பணும். ಸಂಬಂಧಪಟ್ಟ ಇಲಾಖೆಗೆ ನಾವು ಕರಿತೀವಿ ಮತ್ತು ಕರೆಸಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಏನು ಬೇಡಿಕೆ ಪತ್ರ ನಮಗೆ ಸಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಈ ಸಂಬಂಧ ಮುಖ್ಯವಾದ ಬೇಡಿಕೆ ಬರಗಾಲದ್ದು. ಬರಗಾಲದಲ್ಲಿ ಏನು ನಿಮ್ಮ ಮನವಿ ಪತ್ರದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಂಶವನ್ನು ಸರ್ಕಾರದ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತೇವೆ. ಬರಗಾಲದ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲದೆ ಏನು ಒಂದು 4-5 ಬೇಡಿಕೆ ತಂದಿದ್ದೀರಾ. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ KGF ಮತ್ತು BML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಏನು ವಸತಿ ಏನಿದ್ದೀರಿ ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟು ಮತ್ತು ಇನ್ನೂ ಉಳಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದು, ಮತ್ತು ನಮ್ಮ ಖಾಸಗೀಕರಣ ಮಾಡೋದು ತಡೆಗಟ್ಟಬೇಕು ಅನ್ನೋದು, ಮತ್ತು ರೈಲ್ವೆ ಡಬಲ್ ಟ್ರ್ಯಾಕ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು, ಮತ್ತು ಕುಡಿಯೋ ನೀರಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಇಡೀ KGF ನಗರಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು, ಮತ್ತು ನಮ್ಮ ಸರ್ಕಾರಿ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ, ನಾಡು ಕಚೇರಿ ಏನು ಸೇವೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಸರ್ಕಾರ ಏನು ಸೇವೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಏನು ನ್ಯೂನತೆ ಇದೆ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿರುತ್ತೆ. ಅದನ್ನು ನಾನು ನಮ್ಮ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ನಾನು ಶೀಘ್ರವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಡಿಸ್ಪ್ಲೇ ಮಾಡಿ ಜನಗಳಿಗೆ ಮನವರಿಕೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಇಷ್ಟೇ ಕೊಡಬೇಕು, ನೀವು ಹೊರಗಡೆ ಏನು ಪ್ರೈವೇಟ್ನವರಿಗೆ ನೀವು ಇಂಟರ್ವ್ಯೂನ್ ಆಗಿ ಅವ್ರ ಜೊತೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನೀವು ಮಾಡಬಾರ್ದು ಅನ್ನೋದನ್ನು ನಾನು ಪ್ರಚಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮತ್ತು ನಾಡ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಟಾಮ್ ಮೂಲಕ ಹೊರಡಿಸಿ ಆಟೋ ಮೂಲಕ ಪ್ರಚಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜೊತೆ ಕುಂದುಕೊರತೆ ಸಭೆ ಅಂತ ಒಂದು ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ್ರು. ಇಲ್ಲಿರುವ ಸ್ಥಳೀಯರು ಇವಾಗ ಎಲೆಕ್ಷನ್ ಬಂದರೆ ಪಾರ್ಟಿಸ್ಗಳನ್ನು ಕರೀತಾ ಇರ್ತಾರೆ. ಇವಾಗ ಜನರ ಸಮಸ್ಯೆ ಇರುವಾಗ ಕುಂದುಕೊರತೆ ಸಭೆ ಕರೆದು ಹೊಸ ತಹಸೀಲ್ದಾರ್ ಬಂದಿದ್ದೀರ ತಾವು, ಆ ಥರ ಕರೆದು ಇಲ್ಲಿರುವ ನಿಜಾಂಶ ಏನಂತ ಗೊತ್ತಾದರೆ ಸೊ ತಾವು ಕೂಡ ನೇರವಾಗಿ ಇದನ್ನು ರೈಟ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ Teachers wanted for Carmel English School, Nandi Hill View International School and Shantiniketan Public School Devnahalli. Qualified teachers wanted for Class 1-2. 10th Standard. Attractive salary and accommodation.
Contact Shri Nandi Rural Education Trust, Devnahalli. Call 9945014123 and 9845526988.